ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். ராகி வச்சு 5 நாள் 5 விதமாக வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ராகி உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை ராகின்னு சொல்லுவாங்க, அது அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் மட்டும் வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வறுபட்டுச்சுன்னா ரொம்ப கருப்பாகி கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லைங்க பட்சத்தில் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறி உளுந்தோட ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் நம்ம வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்காக ஒரு 2 இல்லைனா 3 ஏலக்காய் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லது. இதை இந்த அளவுக்கு பவுடராகவோ இல்லை லைட்டாக குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் அரை கப் கேழ்வரகு அரை கப் உளுந்து எடுத்தேன், ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவு வந்தது. இப்போ தண்ணி இதுக்கு 6 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 4 5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது நல்ல தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு உளுந்து ராகி ரெண்டுமே வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டித்தன்மை கொடுக்கும். அதனால நல்ல தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மொத்தம் 6 கப் அளவுக்கு தண்ணி. லிட்டரில் சொல்லணும்னா ஒரு 1.25 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நமக்கு வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டியாக இருக்கும். ராகியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம் அதிகமாக இருக்குது. உளுந்தில் நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டிலையுமே இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அனிமியா வராமல் தடுக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க இதை எடுத்துக்கிடும்போது எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும், எலும்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். நல்ல இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட நல்ல ஒரு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கேன். தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கோங்க. நல்ல உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நல்ல இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி வேண்டான்னு நினைக்கிறவங்களும் சரி, உளுந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. டெய்லி இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ராகி வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, இதை ராகின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க.
இதுக்கு பதிலாக ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ராகி மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கோங்க. ராகி இந்த அளவுக்கு கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதுபோல் வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த கடாயோட சூட்டில் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். எள்ளு நல்லா இது போல் வெடித்து வரும். இந்த அளவுக்கு வெடித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம், கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுனாலும் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி லைட்டாக பொங்கி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கேழ்வரகை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூடவே 3 ஏலக்காய் போல் சேர்த்து நல்லா இது போல் நல்ல பவுடராக ஒன்றும் பாதியமாக இல்லை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அரைச்சோன்னா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்ல இந்த பிடிபடுற அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். இதையும் கேழ்வரகு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க எள்ளை இதோடு சேர்த்துக்கோங்க. எள்ளு கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோடு சேர்த்து நல்லா சூடாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலையும் படுத மாதிரி இது போல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க பாகையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. கைச்சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். கேழ்வரகு வேர்க்கடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா சூடு போனதுக்கப்புறமா நம்ம லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை நல்லா இரும்பாக்கும். கை கால் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல கைச்சூடு வந்ததுக்கப்புறமா இது போல் நமக்கு விருப்பமான ஷேப்பில் பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக ஹெல்த்தியான ராகி வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிரும். இது அப்படியே வெளியே வச்சு 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது கொடுத்து விடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நான் எடுத்த அளவு 200 கிராம் அளவுக்கு எடுத்தேன். அதுக்கு இப்போ மீடியம் ஷேப்பில் ஒரு 10 லட்டு போல் கிடச்சது. அடுத்ததாக ராகி கொண்டக்கடலை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன்.
கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுபோல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க கொண்டக்கடலை, ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதும். இதையும் அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசைன்னு செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா தோசை மாவு அளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சிடலாம். நான் ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருக்கேன். நல்லா இது போல் நல்லா புளிச்சு வந்திருக்கும். மாவு பொங்கி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரைச்ச உடனே புளிக்க வைக்காமல் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சில் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, நல்ல கையளவுக்கு ஒரு குத்தளவு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 2 கருவேப்பிலை எண்ணெய்க்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துடலாம். வேர்க்கடலை வறுத்து இருந்தால் 2 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். சிம்பிளாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இந்த தோசைக்கு இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக ஊற்றி எடுத்தாலும் தோசை அவ்வளோ சூப்பராக வரும். கேழ்வரகு, கொண்டக்கடலை ரெண்டுலேயுமே இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அனீமியா வராமல் பாதுகாக்கும். ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எலும்புகளை நல்லா வலுவாக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மொறுன்னு ராகி கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிரும். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா காரசாரமான பூண்டு சட்னி, உளுந்து சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கேழ்வரகு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி, இதை கேப்பன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ ராகியில் நிறைய தூசிலாம் இருக்கும். அந்த தூசிலாம் ரிமூவ் பண்ணதுக்காக நல்ல ஒரு கையில் சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் உள்ள தூசி எல்லாமே வரும், நல்ல அழுக்கு மாதிரி வரும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் போது ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தோட வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
5 மணி நேரம் கழித்து நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். இப்போ உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அடிச்சுக்கலாம். மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டி, ஒரே ஒரு துண்டு ஐஸ் கட்டி போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க அரிசி கேழ்வரகை தண்ணியெல்லாம் வடித்து இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு பொங்கி வரும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கும். எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் இட்லி சுடுறதுக்கு இட்லி நல்லா சூப்பராக பஞ்சுன்னு கொலன்னு இல்லாமல் நல்ல பஞ்சு போல் நார்மல் இட்லியை விட சூப்பராக வரும். இதை அப்படியே லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி இட்லியை வைப்போமோ அந்த அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி நம்ம இட்லியை அவிச்சு எடுத்துக்கலாம். ராகியில் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்களை வரை எடுத்துக்கலாம். இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சுகர் பிபி இருக்கவங்க, இட்லி தோசை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி கூட எடுத்துக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வரணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டை இதோடு சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல அருமையான புஸ்ஸுன்னு ராகி இட்லி ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட கொலப்பு இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல இது போல் சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ராகியை வச்சு எப்பவும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. அதனால் இட்லி தோசை கூழுன்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரசாரமான சட்னி, கத்திரிக்காய் கொத்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக ராகி பச்சைப்பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிர் கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துருக்கேன். இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு ராகி இல்லை கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் லைட்டாக கலர் மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதோட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கடலையில் சூடு ஏறுத வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட இனிப்புக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து, பாகு பதம்லாம் தேவையில்ல, லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். இதுபோல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் தூசி மண் அழுக்கெலாம் இருக்கும். அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரிச்சிட்டு இதை அப்படியே வேற ஒரு கப்பில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுதேன். இப்போ
வறுத்து ஆற வச்சுருக்க பச்சை பயிறு, ராகி, பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பவுடராக அரைச்சிடலாம். நல்லா இது போல் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஏலக்காய் வறுக்கும் போதே சேர்த்துட்டேன். நீங்கள் சேர்க்கலைன்னா அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக்கி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட இளஞ்சூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூட்லே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உள்ள சூடு ஆறுத வரைக்கும் அது அப்படியே ஊறி இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 15 to 20 minutes வைக்கிறதுனால எத்தனை நாள் வச்சாலும் ஹார்ட் ஆகாது. நம்ம லட்டு பிடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். 10 நாள் வரைக்கும் வெளியே ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு கொலகொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கும்போது நல்ல இது போல் கொஞ்சம் கட்டியான பதத்தில் கிடைக்கும். இது போல் ஊறி வந்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கு மேலே அது கட்டியாகாது. நம்ம கடித்து சாப்பிடுத பக்குவத்திலே வந்துடும். இது போல் மிச்சம் இருக்க மாவையும் நல்லா இது போல் நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட ஒன்று கொடுத்து விடலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமானதும் ஹெல்த்தியானதும் கூட. ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பச்சை பயிரில் நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.